அமர்வோட நோக்கம் தான் ரமலானுக்கு சொல்லியிருக்க அதே நோக்கத்தை தான் இந்த அமர்வோட நோக்கமாக அமைத்திருக்கின்றோம். அதாவது அல்லாவுக்கும் அடியாருக்கும் இடையிலான ஆத்மார்த்த உறவை ஏற்படுத்துவதுதான் இந்த அமர்வோட நோக்கம். அதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை பத்தி இப்ப நாங்க பார்ப்போம். அதாவது அல்லாஹு தாலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எனவே இங்க தக்குவா என்று சொல்வதுதான் எங்கட இந்த ரமலான்ட நோக்கம். அந்த தக்குவாதாரிகளை உருவாக்குறது, அந்த தக்குவாவை உணர்றது அல்ல தக்குவாவை அடைகிறது தான் இந்த அமர்வுடைய நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வாழ்கின்ற பொழுது நபித்தோழர்கள் கொஞ்சம் பேர் அப்படியே அமர்ந்து கொண்டு சொல்லுவாங்க, இஜ்லிஸ் பினா நாமின் சாத்தன், நாங்க கொஞ்ச நேரம் இருந்து எங்களுடைய ஈமான நாங்க பலப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அமர்வுல எங்கட அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு ஆத்மார்த்த உறவை வளர்த்துக் கொள்வதுதான் நோக்கம். இந்த அமர்வுல வெளியேறுகின்ற பொழுது, இந்த அமர்வுல இருந்து நாங்க போகும்போது தக்வாவுல ஏதாவது ஒன்றை ரியலைஸ் பண்ணக்கூடியதாக நாங்க இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில முதலாவது தக்குவா என்பது என்ன என்பதை நாங்க பார்ப்போம். தக்குவா என்று சொல்கின்ற பொழுதே, அதாவது நாங்க சொல்வோம் உறவுகள். மனிதர்களுக்கு மத்தியில் நிறைய உறவுகளை நாங்க பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில உறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில உறவு, ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில உறவு, நண்பர்களுக்கு இடையிலான உறவு, இப்படியெல்லாம் நிறைய உறவுகள் இருக்கிறது. அதுபோல அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான இருக்கிற உறவு, அந்த உறவுக்கு பேராகத்தான் இந்த தக்குவாவை நாங்க காண முடியுமாக இருக்கிறது. ஆஹ் ஆரம்ப காலத்துல சான்றோர்கள்ட ஒரு கூற்று இருக்கிறது, அத்தக்குவா ஹியல் ஹவுஃபு மினல் ஜலீல். அல்லாவை நினைச்சு அஞ்சி வாழ்றது, அல்லாவை நினைச்சு அஞ்சி வாழக்கூடியது அது ஒரு விஷயம் அல்ல, அந்த தக்வாவோட வெளிப்பாடாக இருக்கும் அல்லாவின் மீதான அச்சம். அமலபி தன்சீல், குர்ஆனை கொண்டு குர்ஆன் என்னென்ன வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றதோ, எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதோ அவற்றை தவிர்த்து கொள்வதும், எடுத்து நடக்க வேண்டியதை எடுத்து நடப்பதும். அமலுபி தன்சீல், குர்ஆன் சொல்கின்ற மாதிரி நாங்க செயற்படுவது. வரிலா பில் கலீல், எங்களுக்கு எது அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றானோ அது அளவுக்கு மிஞ்சியதாக இருக்கலாம், போதாம இருக்கலாம், அல்லது போதுமாக எது எங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு நாங்க திருப்தி அடைகிறது. எங்களுக்கு எவ்வாறான வாழ்க்கை அமைத்திருக்கின்றான், எவ்வாறான வருமானத்தை தருகின்றான், எவ்வாறான குடும்ப வாழ்க்கை அமைத்திருக்கின்றான், எவ்வாறான பிள்ளைகள் அமைஞ்சிருக்கு, அவற்றையும் கொண்டு இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு அமைத்து தந்தது என்று நான் திருப்தி கொள்ள வேண்டும். வல்லஸ்தாதாத் லியௌமில் ரஹீல், அதாவது மறுமைக்காக நான் தயாராகுவது. இது இந்த கூற்றை பார்க்கும் போது யாரிடத்தில் தக்குவா விருத்தி அடைகிறதோ, தக்குவா டெவலப் ஆகி கொண்டு வருகிறதோ, அவர்கள் இதுகள் எல்லாத்தையும் வெளிப்பாடாக அவருடைய வெளிப்பாடாக காண முடியும். இன்னும் சில உதாரணங்கள் மூலம் இந்த தக்குவா விளங்கிட்டு நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். ஆஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தை எடுத்துக்கோங்க. முழு சமூகமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக காணப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு நிறைய நாங்க படிச்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். ரைட், அவங்கள நெருப்பு குண்டத்துல போடுற சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த சம்பவத்துல ஒரு பாயிண்ட பாருங்க. முழு சமூகமும் பெற்ற இந்த அவருடைய தந்தை, குடும்பம், ஊர் மக்கள், உற்றார்கள் அனைவரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களது கடவுளை இவர் அவமதித்து விட்டார் என்றும், அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அவரை எதிர்க்க ஆரம்பித்து என்ன செய்வோம், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டும் என்று அவர் அப்படியே நெருப்பு குண்டத்துல போட்டு விடுவோம் என்று பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்குறாங்க. அது சம்பந்தமாக நிறைய அந்த நெருப்பு குண்டத்துல பண்புகள் எல்லாம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ மைல் தூரத்துல பறக்கிற பறவைகள் கூட கருகி விழுகிற அளவுக்கு பெரிய நெருப்பு குண்டத்தொண்ட ஏற்பாடு செய்து அதுல தூக்கி எறிவதுதான் அந்த சமூகத்திட திட்டமாக இருந்தது. அப்ப இந்த திட்டத்தின் போது இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனிச்சு இருக்காங்க, தனி ஆளாக இருக்கிறாங்க, முழு சமூகமும் எதிராக இருக்கிறது. நபி இப்ராஹிம் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இப்ராஹிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யவா, உங்களுக்கு இந்த இந்த கூட்டத்தில இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்துல எந்த தாமதமும் இல்லாம அழுத்தமாக திருத்தமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க,
ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அவன் என் விவகாரங்களை பார்த்துக் கொள்வான். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, யாரோட தயவும் தேவையில்லை. எனக்கு அல்லாஹ் போதும். நாங்க கடந்து வந்த பாதையில ஒரு சின்ன ஒரு தலைவிதி வந்தாலும் கூட எங்களுக்கு தாங்க முடியாது. சின்ன ஒரு வருத்தத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு விவகாரம்னு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துல இருக்காருன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கெடுபிடியில இருக்காருன்னு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்துல கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதுதான் தக்வாட வெளிப்பாடு, இதுதான் தக்வாதாரி. விளங்குனா? இதுதான் தக்குவாவோட வெளிப்பாடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நாங்க பார்த்தோம். இப்பொழுது பாருங்க, அடுத்த கட்டத்தை பாருங்க, இன்னும் தெளிவாக விளங்கும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி எறிகிறாங்க நெருப்புல. நெருப்புல விழுந்து கொண்டு இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இறக்கை விரித்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கி கொண்டு கேட்க, இப்பயாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாய், உங்களை இதுல இருந்து காப்பாற்றுவா, பாதுகாக்க. அந்த நேரத்திலையும் மத்திய அழுத்தத்தோட சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஆக்கள் கதைக்காம இருந்தா நல்ல மேனா கொஞ்சம், ரைட்? அப்ப ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்றாங்க. அந்த விழுகின்ற சந்தர்ப்பத்துல, நெருப்புல விழுந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல கூட சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு போதும், என்ற ரப்பு எனக்கு போதுமானவன், ஏண்ட விவகாரங்களை அவன் பார்த்துக் கொள்வான். எவ்வளவு உறுதி ஒன்றோட, எவ்வளவு எந்த விதமான தயக்கமும் தளம்பலும் இல்லாம அழுத்தமாக சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப அதோட விளைவு என்ன? அந்த தக்குவாட விளைவு. அதனால தான் அல்லா தஆலா ஒமையத்தக்கலா எஜல்லஹு மஹ்ரஜா. தக்குவாவோட இருந்தா உங்களுக்கு எல்லா விவகாரங்கள், எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் ஒரு விமோசனம், மீட்சி கிடைக்கும் என்று சொல்ற குர்ஆன் வசனத்துல விளக்கத்தை பாருங்க. இப்ப அந்த நெருப்புன்றது எங்களுக்கு தெரியும், சுடும். நெருப்பு சுட்டெரிச்சு விடும். அதுவும் அது பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் பொசுக்கி போற்றும். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தக்வாவோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த நெருப்பு அவங்களுக்கு சாந்தமாக அமைகிறது. அவங்களுக்கு எந்த ஒரு 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 நோவினையும் செய்யாத வகையில அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா சாதகமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மாத்துறான். இதுதான் தக்வா. இந்த தக்குவாவைத்தான் நாங்க அடைய வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறோம். இந்த தக்குவாவைத்தான் நாங்க ரியலைஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, மிக தெளிவாக விளங்கக்கூடிய ரெண்டு சம்பவத்தை சொல்றேன். இந்த தக்வா விளங்கினாத்தான் அதை நாங்க அடையணும். இந்த 30 நாட்கள் இந்த ரமலான்ல இந்த தக்வாவோட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நாங்க அடைய வேண்டும் என்பதற்காக முதலாவது இந்த நோக்கத்தை விளங்கிக் கொள்வோம். இரண்டாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட சபையில எல்லா மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் வரவழைக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முடக்கி விட வேண்டும் என்று ஃபிரௌன் திட்டமிடுகின்றான். அவ்வளவு பெரிய பெரிய மந்திரகாரர்கள் சூரியக்காரர்கள் எல்லாம் கொண்டு வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை முடக்கணும் என்றதுக்கான ஒரு வேலை செய்யறாங்க. அப்ப அவர்கள் எல்லாரும் வந்து களத்துல அவங்களோட மந்திரங்களால பெரும் பெரும் பாம்புகள் உருவாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடியை போட்டாங்க, அவ்வளவு பாம்பை முழுங்குது. இப்ப அங்க வந்து ஒரு கூட்டம் என்ன செய்துண்டா, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த இடத்துல ஃபிரௌன் சினம் கொள்கின்றான், கோபம் கொள்கின்றான். கோபம் கொண்டு, உங்களுக்கு யார் அந்த அனுமதியை தந்தது, அந்த ஏற்றுக்கொள்றதுக்கான அனுமதியை யார் தந்தது என்று சினம் கொண்டு அந்த சமூகத்தை அப்படியே பூண்டோட அழித்து விடும் என்று திட்டமிட்டான். படையை படைக்கு உத்தரவிட்டான், அவங்களை எல்லாம் அழிச்சு போடுங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் விருண்டு ஓடுறாங்க. அந்த கூட்டத்துல இருந்து தப்பி ஓடுறாங்க. படை விரட்டி கொண்டு வருவது. ஓடி ஓடி போனாக்க நைல் நதி குறுக்கிடுது. நின்றா பிரவுண்ட படை இவங்களை பூண்டோட அழிச்சிடும், ஒருத்தர் இல்லாம அழிச்சு விடுவாங்க. முன்னேறினா நைல் நதியில குடிக்கணும். நைல் நதியில குதிச்சாக்கா அது ஆகப்பெரிய நதி, மூழ்கி மூச்சிரைத்து மூத்தா போவாங்க. இப்ப என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால வந்தவங்க கேக்குறாங்க, மூசாவே இப்ப நாங்க என்ன செய்யறது? நின்றா கொண்டு போடுவாங்க, முன்னேறினா தாளனும் மூழ்கனும், என்ன செய்யறது? அந்த நேரத்துல சொல்றாங்க பாருங்க, இன்னமஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் இரட்சகன் இருக்கின்றான். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு, மிக முக்கியமான ஒரு விளைவு. என்னோடு என் இரட்சகன் இருக்கிறான்
என்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களோட மனசுல அது உதிக்குமாக இருந்தால், அது அதை உணர்வோமாக இருந்தால், அந்த ரப்பு எங்களுக்கு வழிகாட்டுவார். இன்னமை ரப்பி செய்யதீனி, என்னோட என்ற ரட்சகன் இருக்கான், அவன் வழிகாட்டு. இப்ப எனக்கு தெரியாது, என்ன செய்யறேன்னு தெரியாது, அவங்கக்கிட்ட இருந்து தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தெரியாது, சொல்லுங்க அல்லாஹ் வழிகாட்டுவான், எனக்கு அல்லாஹ் வழியை காட்டுவான். என்ன செய்யறான் அல்லாஹ்? நைல் நதியை பிளக்க வச்சு அதால தப்ப வைக்கிறான். இதுதான் தக்குவா. அப்ப இந்த தக்குவாவைத்தான் நாங்க அனுபவிக்கணும், இந்த தக்குவாவைத்தான் நாங்க சுவைக்க வேண்டும், இந்த தக்குவாவைத்தான் அடைகிறது எங்கட பெரிய ஆவலாக இருக்க வேண்டும் இந்த ரமலான்ல. அந்த வகையில இந்த தக்குவாவை அடைவதற்கு எங்களுக்குன்னு சில பெருமானங்கள், சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, சில விழுமியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்க அடுத்தது பார்க்கிறோம். ஆக முக்கியமாக இந்த தக்வாவை அடைகிறதுக்கான வெலூஸ், விழுமியமாக நான் சிலது, இதுதான், இது மட்டுமல்ல, சிலது அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இந்த வெலூஸ் அதுல ரெண்டு நான் சொன்னேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்துல இருந்து பார்க்கணும், அந்த யக்கீன் உறுதியை நாங்க பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்துல இருந்து பார்க்கிறோம், மாயத்துல்லா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை பார்த்தோம். அது போல இன்னும் சில பெருமானங்கள், அதை நாங்க பார்ப்போம். அதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் அல் இஹ்லாஸ். நாங்க எதை செஞ்சாலும் சரி, எங்கட வாழ்வு இன்ன சொலாத்தி வனுஸ்கி ஒமஹ்யாய ஒமமாத்தி, என்ற தொழுகைகள், என்ற வணக்கங்கள், என்ற வாழ்க்கை, என்ற மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக. இப்ப எங்கட ஒவ்வொரு பண்ண எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, நான் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்று செய்யணும். நான் ஒருத்தரோட பேசுறேன், ஒரு வார்த்தையோட ஒருத்தரை பத்தி விமர்சிக்கிறேன், ஒருத்தரை பத்தி கருத்து சொல்றேன், ஒருத்தரை பத்தி இன்னத்தட்ட ஒப்புவிக்கிறேன், எந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம். நான் உழைக்கிறேன், காலையிலே எழுந்து உழைப்பதற்காக செல்கிறேன், மாலையில களைப்படைஞ்சு வருகிறேன், உழைத்ததெல்லாம் குடும்பத்துக்கு, இன்னும் மக்களுக்கு பலருக்கும் நான் செலவழிக்கிறேன். இந்த ஒவ்வொரு செயல்லையும் எனக்கு அல்லாவுக்காக என்ற திருப்தி, இதை நான் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் எண்ணம் மிகைக்க வேண்டும், வேறு எதுவும் மிகைக்க கூடாது. இதுதான் தக்வாவை அடைகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஒழுக்கமாக, ஒரு விழுமியமாக நாங்க அடையாளப்படுத்த முடியுமாக இருக்கிறது. உண்மையிலேயே இஹ்லாஸை பத்தி நோக்கும்போது இது தனியாக நாங்கள் பல மணித்தியாலம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. என்றாலும் சுருக்கமாக தலைப்புக்கு பொருத்தமான போதுமான அளவுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இஹ்லாஸ் என்று சொல்றது, அதுக்கு பல படித்தரங்கள் இருக்குது. அதுல டொப் லெவல்ல இருக்கிறது, என் இஹ்லாஸ்ல நான் டொப் அடைஞ்சேன்டா, நான் இங்க சொல்ல வர விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, நீங்க அனுபவிங்க, இன்ஃபர்மேஷன் எடுக்க வேணாம், தகவல்கள் சொல்ல வேணாம். அதனால தான் இங்க நான் நிறைய ஹதீஸ்ல குர்ஆன் சொல்லத்தை விட்டு அனுபவத்தை பாருங்க. நீங்க இந்த இஹ்லாஸ்ல எந்த அனுபவம் உங்கள்ட்ட இருக்குது, நீங்க என்ன ரியலைஸ் பண்ணி இருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இந்த இஹ்லாஸ்ல எந்த அளவு தூரம் உங்களை முந்தி கொண்டு வருகிறது என்று நோக்குவதற்காகத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். அதாவது இஹ்லாஸ டொப்ப அடைஞ்சவங்க என்ன செய்வாங்கட, நாங்க சொல்லுவோம், என்னத்துக்காக நீங்க உலகத்துல இதெல்லாம் செய்றீங்க, சொர்க்கம் போகணும். ஆனா இஹ்லாஸ்ல டொப்ல இருக்கிறவரு, நான் சொர்க்கம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாட நெருக்கம் வேணும், அல்லாட நட்பு வேணும், அல்லாக்கு பக்கத்துல நான் இருக்கணும், அல்லாஹ் என்ன பார்க்கணும், ரைட், என்ன ஆதரிக்கணும், என்ன அரவணைக்கணும், எனக்கு அல்லாவை நினைச்சா மன ஆறுதல், அமைதி கிடைக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வாரது தான், அல்லாவை நினைச்சாலே அவன் சந்தோஷம் அடைவான், அல்லாவை நினைச்சாலே ஆறுதல் அடைவான், மன நிம்மதி அடைகிறான் என்று சொல்றேன். இதுதான் இஹ்லாஸ். இதுக்காகத்தான் நான் செய்யறது, நான் ஒவ்வொரு செயலையும். எனவே தான் பாருங்க, நாங்க இரவு தொழுகை நாங்க பின்னுக்கு பேசுவோம் என்றால் இங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையில ஈடுபடுகின்ற பொழுது கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குவாங்கன்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க. இப்ப நீங்க தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவரே, நீங்க என்னதுக்கு இந்த அளவு தூரம் வணக்கத்துல ஈடுபடணும்? பல அக்குன் அப்தன் ஷக்கூரன், நான் ஒரு நன்றி உடையவனா இருக்கக்கூடாது? அல்லாட சந்தோஷம், அல்லாட திருப்தி. நீங்க இரவு தொழுகையில கொஞ்ச நேரம் இருந்தா போதும், ஒரு 4 மணிக்கு எழுந்து தொழுதா போதும், ஏன் 2 மணிக்கு எழுப்பி தொழணும்?
அந்த நேரத்தை அடிவானத்து வரும்போது அல்லாஹ் என்ன பார்க்கும் போது அவனுக்கு நான் சுஜூத் செஞ்சு கொண்டிருக்க வேண்டும். சுஜூத்ல இருந்து அவனை நான் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும், அவனை நான் நினைச்சு கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதா? இதுதான் இஹ்லாஸ்ல அர்த்தம். இதுதான். இது எந்த ஒரு சுயலாபத்துக்காகவும் உலக நோக்கத்துக்காகவும் இரவு 2 மணிக்கு சுஜூத் செய்ய இயலாது. இரவு 2 மணிக்கு எழும்பி ஒருத்தர் சுஜூத் செய்யறாண்டா அது அல்லாட திருப்தியை தவிர வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கல. இதுதான் இஹ்லாஸ்ல டாப். இந்த இடத்தை நோக்கி நாங்க போகணும். இது ஒரு முக்கியமான ஒரு வேல்யூஸ். இது ஒரு நடத்தை அல்ல, இது ஒரு சிந்தனை அல்ல, இது ஒரு ஆட்டிடியூட் அல்ல, இது ஒரு வேல்யூ, இது ஒரு விழுமியம் அல்லது ஒழுக்கம், இது ஒரு ஐடென்டிட்டி. என்ற அல்லாஹ் தாலா என்ன ஐடென்டி பண்றதுக்குரிய ஒரு அடையாளமாகத்தான் இந்த இஹ்லாஸ் காணப்பட வேண்டும். அதில் ஆக முக்கியமாக பாருங்க, இஹ்லாஸை பொறுத்த வரையில ஷெய்தான் நான் இஹ்லாஸோட இருக்கிறேன்னா, அவர் இஹ்லாஸ் இல்லாம செய்யறேன்னு சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க. நான் இஹ்லாஸோட செய்கிறேன்னா இல்லையான்றது ஷெய்தானுக்கு தெரியாது வழி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி மலக்குகளுக்கு தெரியாது நன்மை எழுதுறதுக்கு இவர் இஹ்லாஸ செஞ்சிருக்காரா இல்லையான்னு மலக்குகள் கூட அறிய மாட்டாங்க. அப்ப நான் இஹ்லாஸோட இருக்கிறேன்னா என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிவார். அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் தெரியும் நான் முஹ்லிஸா செய்யறேனா, நான் இஹ்லாஸோட செய்யறேனா, உல தூய்மையோட செய்கிறேனா என்று. எனவே அடுத்த நாங்க இந்த இஹ்லாஸ்ல டொப்ல அடைய வேண்டும். இந்த தக்குவாவை அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த தக்குவாவை அடைய வேண்டுமாக இருந்தால், அடைய இன்பத்தை சுவைக்க வேண்டுமாக இருந்தால், நாங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இஹ்லாஸால முலாம் பூசப்பட வேண்டும், இஹ்லாஸ் ஆனதாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு அம்சம், தக்வாவை அடைகிறதுக்கு நாங்க பார்க்கலாம், எங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு வணக்கங்களும் இந்த தக்வாவை நோக்கியதாகத்தான் இருக்கும், தக்வாவை அடையக்கூடியதாகத்தான் இருக்கு. ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தக்வா என்று சொல்ற விஷயம். அதனால்தான் 1 மாச காலம் அதான் அதுக்கே செப்பரேட்டா செஞ்சு தந்திருக்கிறான். இந்த தக்வா நீங்க அடைஞ்சுக்கோங்க, என்னுடனான உறவை நீங்க வளப்படுத்தி கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சின்ன வயசுல இதை கற்றுக் கொடுக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கே அதை சொல்லி கொடுக்குன்றதால என்ன சொல்றாங்க, இஹ்ஃபல்லாஹ யஹ்ஃபظ. நீங்க அல்லாஹ் தாலாவுடனான உறவை வலுப்படுத்திக்கோங்க, அல்லாஹ் தாலா உங்களுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வான். இஹ்ஃபல்லாஹ தஜிதுஹு துஜாஹக். நீங்க அல்லாஹ்வுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ்வை நேர்ல காணுவீங்கன்னு அந்த ஹதீஸ் வருவது. அப்ப நான் வாழ்கின்ற காலத்துல அல்லாஹ்வை நேர்ல காணுவது போல ரியலைஸ் பண்ணு, அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பது போல ரியலைஸ் பண்ணு. அதுக்காகத்தான் கிரைகள் இருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஐங்கால தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகை இருக்குது, வித்திரு தொழுகை இருக்குது, துஹா தொழுகை இருக்குது, எத்தனையோ வகையான தொழுகை இருக்குது. பிரதானமானது விதியாக்கப்பட்ட கடமையான தொழுகை ஐங்கால தொழுகை. இந்த ஐங்கால தொழுகைய உள்ளச்சத்தோடு நிறைவேற்ற முடியுமாக இருந்தால், உள்ளச்சத்தோடு நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோமாக இருந்தால் அந்த தக்குவாவை நோக்கி நாங்கள் நடைபோடுவோம், அந்த தக்குவாவை நோக்கி அடைவதற்கான அடையாளங்களை காணுவோம். அப்ப மிக பிரதானமாக இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்க நிறைய அமல்கள், நான் சொல்றேன் 24 மணித்தியாலங்களும் இருந்து அமல்களை செய்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஐங்கால தொழுகைய அமைதியாக அழகாக முறையாக தொழுது அந்த தக்குவாவை நாங்க ரியலைஸ் பண்ணோம். அதுதான் 2வது பாயிண்டா சொல்றேன், வெலூஸ் ஆயிடுங்க அதை. நான் உள்ளச்சத்தோட தொழுவது என்பது என் அடையாளம், என் ஐடென்டிட்டி, என் வேல்யூ, என் ஒழுக்கம், அது என் பொலிசி. அது நான் எந்த கட்டத்திலையும் நான் அவசரமா தொழ மாட்டேன். நான் தொழுவது சில வேளை நாங்க தொலை போகின்ற போது தக்பீர் கட்டுறது தான் தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க, ஃபாத்தியா ஓதிக்கொள்ள ருக்குக்கு போறது, இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்ல போறதுக்குள்ளால நாங்க போறதுக்குள்ள அவர் சமயம் இப்படி அல்ல. உள்ளச்சத்தோட தொழுவதுல முதலாவது அமைதியாக தொழணும், அழகாக தொழணும், முறையாக தொழணும் என்ற பகுதி இருக்கு. இது ஒரு தனி இன்னொரு தலைப்போ நாங்க வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம். அப்போ உள்ளச்சத்தோட தொழு பாருங்க, இந்த தக்குவாவை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க.
தொழுகையிட நோக்கத்தை பத்தி சொல்கின்ற பொழுதே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அக்கிமு சலாத்த லிதிக்ரி, ஏண்ட ஞாபகம் வாரதுக்காகத்தான் தொழுகை உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கு. சும்மா நீங்க தொழணும்ல, சம்பிரதாய பூர்வமாக ஐங்கால தொழுகையின் தொழுங்க, கடமை நிறைவேற்றுங்கன்னு சொல்லல. ஏண்ட ஞாபகம் வர வேண்டும். அக்கிமு சலாத்த லிதிக்ரி, ஏண்ட சிந்தனைய அல்லாஹ் பற்றி சிந்தனை வரும்போதுக்காகத்தான் தொழுகை. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அல்லாட சிந்தனை என்ற தொழுகையில அல்லாட சிந்தனை வரணுன்ற என்ன? ஒவ்வொருத்தரும் பேச தேவையில்ல, மனசை தொட்டு கேளுங்க. நீங்க இப்ப நான் நினைக்கிறேன் மகரிப் தொழுதுட்டு வந்திருக்கீங்க, இஷாவும் தொழுதுருக்கீங்க, இஷாவையும் தொழுதாச்சு. இப்ப இந்த இஷா தொழுகையில, நான் நிறைவேற்று இஷா தொழுகையில எந்த அளவு தூரம் அல்லாட சிந்தனையோடு நான் தொழுதேன் என்று சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். இப்ப எவ்வளவு தூரம் தொழுதோம்? அப்ப அல்லாட சிந்தனைன்றது என்னது? சும்மா சின்ன ஒரு உதாரணம். நாங்க ஒரு பர்சனாலிட்டியை பத்தி பேசுறோம். அந்த பர்சனாலிட்டியில சிறப்பம்சம், அவர் இப்படி சாதிச்சாரு, அப்படி இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாருலாம் நிறைய சொல்லுவோம். சொல்லுகின்ற பொழுது எங்க மனசுல என்ன சொல்லுவாங்க, எப்படி இருப்பார் அவரு, என்ன மாதிரி ஒரு ஆர்வம் ஒன்று தோண்டும். என்ன, அவரை பார்க்கணும், அவரை காணணும், அவரோட பேசணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒன்று தோண்டும். சாதாரண மனுஷனுக்கு தோண்டும். ஈகோ இல்லாட்டி, பாசிட்டிவ் இல்லாட்டி, அவரை காணணும்ண்டு. ரைட். இப்ப அல்லாஹ் பத்தி தானே நாங்க நித்தமும் பொழுது இது உலகத்தை படைச்சான் பரிபாலிக்கண்டு 99 திருநாமங்களை கொண்டு அல்லாஹ் நாங்க விளங்குறோம். அவன் படைச்சிருக்கான் இப்படி செய்யுங்க. சும்மா உங்களை யோசிங்க. உங்களோட 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 உருவத்தை எடுங்க, உங்களோட உடம்பு எடுங்க, உங்களோட உடம்போட ஒவ்வொரு அமைப்பை யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள எத்தனை வேலை நடக்குதுன்றே பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் போது இதை உருவாக்குனவனை பத்தி, அவன் எப்படி இருப்பான், அவனோட டேலண்ட்டை பத்தி, அவனோட நுட்பத்தை பத்தி எல்லாம் நாங்க யோசிப்போம். அந்த காண துடிக்கிற எண்ணம் இருக்கே, இதுதான் நல்லா சிந்தனை. எனவே தான் சூரத் அன்பால்ல இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் தஆலா, இன்னமல் மூமினூன, விசுவாசிகள் எப்படியானவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு, அல்லாஹ்ட சிந்தனை வந்தால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் வஜிலத். ஏன் நான் இந்த வஜிலத்துன்னு சொல்றேன்டா, இதையும் சரியாக நாங்க இன்னும் விளங்கி கொள்ளல. இதெல்லாம் இப்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இந்த வஜிலத் குலூபுன்றத நீங்க எந்த புத்தகத்திலையும் நீங்க தேடி எடுத்துக்கொள்ளல. இந்த வஜிலத்னா என்னண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆனா வஜிலத்னா என்னன்றத, சும்மா உதாரணத்துக்கு, எங்களுக்கு மிக நேசத்துக்குரிய ஒருவர், அவரை நாங்க நீண்ட நாளாக பிரிஞ்சிருக்கிறோம். மிக நேசத்துக்குரிய ஆள். ரைட். மிக நேசத்துக்குரிய ஆள். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அல்ல குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட மணித்தியாலம் அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை, எந்த செய்தியும் இல்லை, பார்க்கல, பேசல, காணல. திடீர்னு தோன்றாரு ஒரு பல நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு முன்னால வந்து நின்றா. எங்களோட மனசு எப்படி இருக்கும், எங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை சிந்திச்சு பாருங்க. அப்போ நான் தளதளத்து உள்ளது, உடம்புல இது வகையான நடுக்கம் ஏற்பட்டு கண்ணால கண்ணீர், பேச்சு வராது. விளைனா இதைத்தான் வஜிலத்தின் சொல்லுவோம். இப்போ அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுன உடனே அதுல ஓதுற ஓதல்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் என்றா, அல்லாட சிந்தனையை கொண்டு வரும், அல்லாஹ் பற்றி உணர்வை ஏற்படுத்தும், அல்லாட ஆற்றல்களை பத்தி ஞாபகப்படுத்தும். ஞாபகப்படுத்த தன்னிலை மறந்து தொழுதுட்டு இருப்பாங்க. இதைத்தான் நாங்க பாக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்குற அளவுக்கு தொழுறாங்கண்டா, இந்த தன்னிலை மறந்து தொழுறாங்க. ஒத்தபத்தல் அலை, ஒத்தபத்தல் என்ற சொல்ல குர்ஆன் பாவிக்கும். அப்ப தன்னை மறந்து தொழுகையில் ஈடுபடுவாங்க. நாங்கள் சல்லாசமங்களை மாறி தொழாட்டியும் கூட ஓரளவு அமைதியாக அழகாக அல்லாட சிந்தனை வார அளவுக்கு தொழுகின்ற பொழுது, அந்த தொழுகையின் மூலம் இந்த தக்குவாவை நாங்கள் ரியலைஸ் பண்ணலாம், தக்குவாவை நாங்கள் உணர முடியும் என்றே தான் நான் சொல்றேன். ரைட். அப்படி தொழுதும்டா, அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி, ஏண்ட சிந்தனை உங்களுக்கு வந்துச்சு என்று சொன்னா, நீங்க தக்வாவை அடைஞ்சு கொண்டீங்க என்று சொன்னா, தக்வாவை ரியலைஸ் பண்ணீங்க என்று சொன்னா என்ன நடக்கும்? சாதத்துல் கல்ப், உள்ளத்துல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு ஏற்படும், ஒரு திருப்தி ஒன்று ஏற்படும். என்ன ஒரு திருப்தி, என்னை சுற்றி இருக்க சூழல் ஒரு திருப்தி, எனக்கு எது நடந்தாலும் அதுல ஒரு திருப்தி என்ன கண்ணுவேன். அதாவது அதுதான் அஜபன் இல்லாமல் மோமினின், விசுவாசி உள்ள விஷயம் ஆச்சரியம் என்னண்டா, ஏதாவது நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தது. ஏதாவது சோதிக்கப்பட்டா அதான் அல்லாஹ் சபர,
அதாவது இது அல்லாஹ் என்ன சோதிக்க. ஏன் இது இந்த மன அமைதியில மன திருப்தியில வர வார்த்தைகள். அப்ப இது தக்வாவோட இன்னொரு அடையாளம். எனவே இந்த அடையாளங்களை காணுகின்ற வகையில தான் நாங்க, அதாவது எங்கட இந்த ரமதான்ல இது ஒவ்வொன்றையும் நாங்க திட்டமிடணும், இது ஒவ்வொன்றையும் நாங்க பார்க்கணும். இஹ்லாஸை அடைகிறதுக்கு, தக்குவா அந்த சாதத்தை, அதாவது உள்ள அமைதியை சந்தோஷத்தை காண்பதற்கு, அதே போன்று உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் அப்படித்தான், திக்ர் செய்வதாக இருந்தாலும் அப்படித்தான். எதுவுமே சம்பிரதாயபூர்வமாக இல்லாம உணர்வு பூர்வமாக உயிரோட்டமாக இதுகளை நாங்க செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்க இந்த ரமதான்ல தக்குவாவை அடைவதற்கென்று சில வெலுசில போட்டு நாங்க அந்த தக்குவாவை நோக்கி போறதாக அமைய வேண்டும். இந்த ஒப்ஜெக்டிவ் பார்த்துட்டு இந்திய செஷன் முடிப்போம். கருத்து எக்ஸ்டென்ஷன்ல நாங்க அடுத்த சிட்டிங்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுலயும் நான் 3 ஒப்ஜெக்டிவ் போட்டிருக்கேன். அதாவது அந்த தக்குவாவை அடைகிறதுக்கான 3 துணை இலக்குகள். இதுதான் மொத்தமாக சொல்ல 3 துணை இலக்குகள் இருக்குது. இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதை அடையும் போது இது ஃப்ளோல வார விஷயம், ஒன்றன் பின் ஒன்றாக வார விஷயம். அதுல 3 இங்க நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். அதுல ஆக முக்கியமான ஒன்றுதான் ரஹ்மா. ரைட். முதலாவது அல்லாஹ் தாலாட அருளை நாங்க பெறுற ஆக்களாக மாறணும். அல்லாட அன்பை பெறுற ஆக்களாக நாங்க மாற வேண்டும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தலா சூரத்து 21 வசனம் சொன்னா, அல்லாட அருளும் கிருபையும் கிடைக்காவிட்டால் உங்களில் யாரும் ஒருபோதும் தூய்மை பெற மாட்டீர்கள். யார் அல்லாஹ் நாடுகிறார்களோ, அல்லாஹ் யாருக்கு தூய்மை பெற வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்கள் தான் தூய்மை பெறுவார்கள் என்று. அப்படியாக இருந்தால் இந்த குர்ஆன் வசனம் சொல்கின்ற சூரத்து 21 வசனம் சொல்கின்ற செய்தி என்னென்றா, இந்த தக்வாவை அடையிறதுக்கு, அல்லாவுக்கும் அவனோட எங்களோட உறவை டெவலப் பண்றதுக்கு, நான் யாரோட டெவலப் பண்ண போற உறவை, அல்லாவோட உறவை டெவலப் பண்றதுக்கு அவன் அன்பு அருள் எங்களுக்கு தேவை. அவன் அருள் கிடைக்காவிட்டால் எங்களது உறவை நாங்க ஒரு நாள் டெவலப் பண்ண மாட்டோம். கடந்த ரமதான்களை திட்டமிட்டு பாருங்க. இந்த ரமதான்ல ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுனாக்கள், ஒரு குர்ஆனை முடிச்சாக்கள், இரவு முழுவதும் நின்று வணங்கினாக்கள், நிறைய லட்சக்கணக்கான திக்ரு செஞ்சாக்கள், தான தர்மங்கள் பண்ணாக்கள் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கின்ற தருவாயில நான் எத்தனை குர்ஆன், எத்தனை பக்கங்கள் ஓதினேன், நான் எத்தனை திக்ருகளை செய்தேன், நான் என்னென்ன எவ்வளவு தூரம் தான தர்மம் செஞ்சேன் என்று சிந்திச்சு பாருங்க. ஆகும். எங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த உம்மாக்கு சோமில்லா போச்சு, ஒய்ஃபுக்கு இப்படி வந்துச்சு, அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, பொருளாதார, இப்படி நிறைய ரீசன்ஸ் சொல்லுவோம். மாஷா அல்லான்னு மனுஷனுக்கு காரணம் சொல்ல சந்தர்ப்பம் கொடுத்தா காரணங்களை அடுக்கிக்கிட்டே போவான். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு காரணி தான் அல்லாட அருள் கிடைக்கல. எனக்கு இன்னைக்கு சுபகு ஜமாத்து கிடைக்கலண்டா நான் உன்னாவது என்ன பரிசீலிச்சு பார்க்கணும். எங்கேயோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், எங்கேயோ ஒரு தவறு செஞ்சிட்டேன், அதுல விளைவுதான் சுபகு ஜமாத் எனக்கு மிஸ் ஆயிட்டு. இதுதான் உண்மை. நான் செய்த ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு தவறுதான் எனக்கு சுபகு ஜமாத்து தவறிட்டு. இன்னைக்கு எனக்கு குர்ஆன் ஓத கிடைக்கல, அல்ல குர்ஆன்ல 10 பக்கம் ஓதிட்டு வந்தேன், எனக்கு 5 பக்கம் தான் ஓத கிடைச்சிச்சுண்டா, 5 பக்கம் மிஸ் ஆச்சுண்டா, அங்க அல்லாட அருள் கிடைக்கல, எங்கேயோ நீயும் மிஸ்டேக் கொண்டு செஞ்சுட்டேன், அதால அந்த 5 பக்கம் ஓதுறது எனக்கு மிஸ் ஆயிட்டு. இப்படிதான் பார்க்கணும். இதுதான் உண்மை. எனவே நாங்க பார்க்கணும், அந்த ரமலான சரியாக பயன்படுத்த கிடைக்கல. இந்த ரமலான்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ வகையான அமல்களை செய்யறாங்க, எவ்வளவு சாதிக்கிறாங்க, எனக்கு ஒண்ணும் சாதிக்க கிடைக்கல. இந்த இடத்துல நிறைய ரீசன்ஸ் சொல்லி நிறைய காரணம். ரமலான் என்பது ஷஹரு ரமலான் ஷஹருல் இபாதா, ஷஹரு ரமலான் ஷஹருல் திலாவா, ஷஹரு ரமலான் ஷஹருல் மக்ஃபிரா. அப்ப ரமலான் என்பது கிரியைகளை செய்வதற்கு, அல்லாவை நெருங்குவதற்குரிய மாசம். அல்லாவை நெருங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்காது நாங்க பார்ப்போம். ஆனா அல்லாவை நெருங்குவதற்குரிய மாசம். அந்த அல்லாட நெருக்கத்தை, நேசத்தை, அன்பையும் பாசத்தையும் ஆதரவையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் அன்பு எங்களுக்கு அவசியம், அருள் எங்களுக்கு அவசியம். எனவேதான் இந்த ரமலானின் மூலம் அவன் அருளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது ஆப்ஜெக்டிவ். அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யலாம்? இரண்டாவது, இந்த ரஹ்மத்தை நான் பெறுகிறேன், அல்லாத அருளை நான் பெறுகிறேன்.
பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டான், ஏற்றுக்கொண்டான், அவன் அருளை அனுபவிக்கிறேன் என்றால் எப்படி? அடுத்த பகுதி அதுதான், மக்ஃபிரத். அல்லாஹ் தாலாட அருளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அல்லாஹ்ட அருளை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக உணர்வேன். நான் இப்படி ஒரு தவறு செஞ்சேன், அவட மனசை நோகடிச்சேன், அவட சொத்தை சுரையாடினேன், அவட பொருளை சொல்லாம எடுத்தேன், இந்த இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் என்ற ஒவ்வொரு தவறும் எனக்கு உணர்த்தப்படும். எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்து என்ன ஒரு பாவியாக காட்டாது. நான் அமல்கள் செஞ்சு கொண்டு போகும் போது என் உள்ளத்துல இடரும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், "ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா." நான் அப்படியே அந்த அமல்களை செய்து கொண்டு போகும் போது நான் செய்கின்ற ஒவ்வொரு பிழை எனக்கு விளங்கும். சில இடங்கள்ல நாங்க பார்ப்போம், நோம்பு பிடிச்சிருப்பாரு, இரவு தொழுகையில் ஈடுபட்டிருப்பாரு, குர்ஆன் ஓதி இருப்பாரு. ஆனா அவருக்கும் சில சகோதரருக்கும் இடையில அவர்கள் நல்லுறவு இருக்காது. 30 நாள் நான் ஆச்சரியப்படுகின்ற இடம் என்னன்னா, 30 நாள் அமல் செஞ்சு எத்திகாஃபும் இருந்துட்டு கடைசி நாள் வந்து சொல்ல, பாருங்க அவர் எல்லாம் செஞ்சதை பாருங்கன்னுட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வருவார். அப்ப இவர் இந்த 30 நாள் என்ன செஞ்சாருன்னு யோசித்து பார்த்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே தான் நான் சொல்றேன், அல்லாட அருள் தேவை. தக்குவாவை அடைகிறதுக்கு தக்குவாவை அடைகிறதுக்கு அருள் கிடைக்குது என்று சொன்னால், அடுத்தது எனக்கு தடையா, தக்குவாவுக்கு தடையாக இருக்க விஷயம் என்ற தவறுகள், என்ற பிழைகள், என்ற குற்றங்கள். அப்ப அது ஒன்றன் பின்னாக ஞாபகப்படுத்தப்படும். அந்த ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் மன்னிப்பு தேடணும், பாவ மன்னிப்பு தேடணும், அதிலிருந்து மீள வேண்டும். இந்த பிழை, தவறு, பாவம் அடியார்களோடு தொடர்பட்டிருந்தால், இப்ப சொல்லுவோமே, ஒருத்தரை பத்தி நான் பிழையாக பேசியிருப்பேன் அல்ல தவறாக பேசியிருப்பேன், ஒரு சபையில அவரை கொச்சப்பட்ட, அந்த சபையில போயிட்டு அவரை பத்தி நல்லா பேசிட்டு இவர்கிட்ட போய் சொல்லணும், நான் இந்த சபையில உங்களை பத்தி இப்படி பேசினேன், என்ன அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன். உங்களுக்கு தெரியும், அபூதர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கும் இடையில நடந்த சம்பவம். ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து கருப்பின் மகன் என்று சொல்லிவிடுறாங்க. பிலால் அலிக்கு சரியான மாதிரி மனசு நல்லா நொந்துட்டு கவலைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதரை பார்த்து சொன்னாங்க, "நீ இன்னும் ஜாஹிலியாவில் இருக்கிற, ஜாஹிலியத்தில் இருக்கிறாய்" என்று சொல்றாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு நல்லா பட்டுட்டது. பட்டன் கல்யாண மாதிரி கவலைப்படுறாங்க. எப்படி மன்னிப்பு கேட்டாங்கடா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பாதங்களை முத்தமிட்டு, பிலாலே என்னை மன்னிச்சுக்கோங்க என்ற அளவுக்கு. ஏண்டா, யாருக்கும் எந்த ஒரு தவறு, அபூதர் என்பது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு நல்ல மனிதர், எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதர், எவ்வளவு நட்பண்புகள் கொண்ட மனிதர். அவர்கிட்ட இப்படி ஒரு சின்ன ஒரு குணத்துக்கே எவ்வளவு பெரிய மன்னிப்பு, பாதங்களை முத்தமிட்டு. அப்ப அல்லாஹ்வுக்காக நாங்க ஏற்கனவே சொன்ன இஹ்லாஸோட இருக்கிறோம். எங்களுக்கு ரஹ்மத் வேணும், நாங்க மன்னிப்பை பெற வேண்டும் என்றா, எந்த வடிவத்துல அந்த மன்னிப்பை பெற வேண்டுமோ அந்த வடிவத்துல அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாங்க தயாராக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில தொடர்பட்ட ஒரு பாவமாக இருந்தால் அல்லாஹ்ட்ட மன்றாடி கண்ணீர் சிந்தி கையேந்தி நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். அதிலிருந்து திருத்தி மன்னிச்சேன், மன்னித்து விட்டான் என்பதை உணரும் வரையில அந்த தௌபாவுல நாங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். ஏனென்றால் மனிதன் இயல்பு என்னென்றா, ஒரு பிழை செஞ்சா அது உறுத்தல் ஒன்று இருக்கும். இணையத்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மூமினை பொறுத்த வரையில அவர் பாவத்தை எப்படி பார்ப்பார்னா, ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரத்துல அவர் இருக்கிறாரு, அந்த மலை உச்சியில ஒரு பாறாங்கல் இருக்கிறது. இப்ப ரியலைஸ் பண்ணி பாருங்க எப்படி உங்களோட மனநிலை இருக்கும். நீங்க பெரிய ஒரு மரத்துல அடிவாரத்துல நீங்க இருக்கிறீங்க, மலை உச்சியில ஒரு பாறாங்கல் இருக்கிறது. இப்ப உங்களோட மனநிலை இருக்கு, இந்த கல் வந்து இன்னும் விழுந்தா எப்ப வந்து விழுமோ தெரியாது, அந்த மாதிரி. இப்படித்தான் ஒரு மூமின் பாவத்தை பார்ப்பான். ஆனா ஒரு பாவியை பொறுத்தவரையில முகத்துக்கு முன்னால பறக்கிற கொசுவை போல ஒரு டீ குடிக்க மாதிரி சார், ஜஸ்ட் சும்மா ஒரு பேச்சு குழப்பி தானே விட்டேனப்பா, அதுக்கு இவ்வளவு கவலைப்படுறதா என்று அவருக்கு அது சாதாரண விஷயம். ஆனா அவருக்கு அது மனசு நொந்து இருக்குது, மனசு நோகடிச்சிருக்கோம். அப்ப நாங்க இந்த இடத்துல தான் கவனமா இருக்கணும். அந்த வகையில அந்த பாவம் ஒன்று செஞ்சா உறுத்தல் ஒன்று இருக்கும். அந்த உறுத்தல் இல்லாம போகும் வரையில நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த உறுத்தல் சில வேளை பெரிய பெரிய வேலை செஞ்சிட்டும் மன்னிப்பு கேட்டு அவருக்கு உறுத்தல் போயிட்டும். ஆனா நீங்க இந்த ரஹ்மத்தை பெற பெற பெற, அல்லாஹ்வை நெருங்க நெருங்க நெருங்க, அருளை பெற பெற அந்த உறுத்தல் வந்துகிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் போகும் வரையில மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்க.
மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கு. சில வேளை ஒரு கட்டத்துல போயிட்டு எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு நினைச்சிருக்கேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அருள பெறும்போது இன்னொரு உறுத்தல் வருவதுண்டா, அதுல இன்னும் சாயல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் தொடர்ந்து மன்னிப்பு கேளுங்க. உங்களோட மனசு கிளியர் ஆகும் வரையில, மனசு அமைதி பெறும் வரையில, மனசு சந்தோஷம் அடையும் வரையில, அந்த உறுத்தல்ல இருந்து வெளியே வரும் வரையில மன்னிப்பு கேளுங்க. இதுதான் நாங்க மஃபிரத் என்று சொல்றோம். எத்தக்கும் மினன் நார். இப்படி இருக்கும்போது எங்களுக்கு தக்குவா அடையிறதுக்கு அடுத்தது நாங்க செய்யற சில செயல்கள் எங்களுக்கே நரகம் வாஜிபாக இருக்கும். எங்களுக்கு நரகம் கட்டாயமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்கோம் அல்லாவுக்கு தான் வெளிச்சம். இப்ப நாங்க என்ன செஞ்சா அதிகமாக நரக விடுதலையை கேட்கணும். அதுக்கு ஒரு ஹதீஸ ஞாபகத்தின் நிகழ்ச்சி முடிப்போம். அதாவது இந்த யார் ஒருவர் 40 நாளைக்கு தொடர்ந்தும் அவ்வளவு தக்பீருல் இஹ்ராம்ல கலந்து ஜமாத்தோட ஐங்காலத்துல தொழுது வாராரோ, அவருக்கு 2 சர்டிபிகேட் அல்லா தாலா தாரார். ஒன்று நரக விடுதலை, ரெண்டு நிஃபாக்தனத்துல இருந்து விடுதலை. இப்ப என்ன விஷயம்டா, சில செயல்களை செய்வோம், எங்களுக்கு நரகம் வாஜிபாய். அப்ப இந்த ரமதான்ல அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் என்றால், அதிகமானவர்களை நரகத்துக்கு என்று எழுதப்பட்டவர்கள் பலரை விடுதலை செய்து விடுவான். அப்ப நாங்க என்ன செய்யண்டா, அந்த நரக விடுதலையை பெறக்கூடிய வகையில எங்களோட செயற்பாடுகளை அமைச்சு கொள்ளணும். இப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரமலான் தக்வாவை அடையக்கூடிய ரமதானாக இருக்க வேண்டும். கடந்த கால ரமதான்களை போன்று அல்லாமல் இந்த முறை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நான் தக்வாவை அடைய வேண்டும் என்று சங்கல்பம் பூர்வம் உறுதி கொள்வோம். அதற்காக சில வெலூசுகளை எடுப்போம், சில பெருமானங்களை எடுத்துக்கொள்வோம், சில ஒழுக்கங்களை எடுத்துக்கொள்வோம். அதே போல சில துணை இலக்குகளை போடுவோம், போட்டு செயற்படுவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த தக்வாவை அனுபவிக்க முடியும் என்று கேட்டு, இன்ஷா அல்லாஹ் வார சந்திப்பு, இது ஒரு தொடர் நிகழ்ச்சி என்று ஏற்கனவே சொன்னேன். என்ன வகையான செயற்பாடுகளை இந்த தக்வாவை அடைகிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ரமதான் என்று சொல்கின்ற பொழுது நோன்பு, நின்று வணங்குறது, குர்ஆன் ஓதுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். இதை தக்வாவை அடையக்கூடிய வகையில இந்த அமல்களை, இந்த இபாதத்தை, இந்த கிரியைகளை எவ்வாறு செய்ய முடியும் என்று